everyone. Welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட coding skills and soft skills நீங்க improve பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Entri Elevate Tamil channelக்கு subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon click பண்ணுங்க. நம்ம சேனல்ல HTML, CSS, JavaScript, generic videosனு டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து நீங்க கோடிங் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணுமா? உங்களுக்கு தகுந்த நேரத்துல நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு தகுந்த நேரத்துல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய லூப்பிங் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஃபார் லூப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன, அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து ஃபார் லூப் தான். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபார் லூப் தான் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதுல நிறைய பேருக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுலயும் உள்ள டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுலயும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ அது எல்லாமே நீங்க இந்த வீடியோ ஒரே ஒரு வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் செய்யறதுக்கு பதிலா நம்ம ஃபார் லூப்ல கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணக்கூடிய டாஸ்க வந்து நான் ஒரே ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இதுக்காக யூஸ் பண்றதா நம்ம வந்து ஃபார் லூப். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட பேரை வந்து எனக்கு 10 தடவை பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்க போடணும் அப்படின்னா அதுக்கு 10 விதமான console.log ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி 10 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை என்னோட பேரை நான் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 10 தடவை இந்த பேர் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறத நான் ஃபார் லூப்ல மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டாஸ்க ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நான் முடிச்சிட முடியும். சோ என்னோட டைமிங் சேவ் ஆகுது. பிளஸ் நான் கோடிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்க போறது இல்ல, ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட், எண்டிங் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிஷன்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இல்ல இந்த டாஸ்க் அப்படியே வந்து ரிவர்ஸ்ல போகணுமா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றதுக்கு ஃபார் லூப் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஃபார் லூப்புக்கான பேசிக் சின்டாக்ஸ் இதுதான். இந்த சின்டாக்ஸ் வந்து நீங்க என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும். C++, ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இது மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டாலும் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து இதுதான். சோ ஃபார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இனிஷியலைசேஷன், செகண்ட் ஒன் வந்து கண்டிஷன், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த செமிகோலன் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிடணும். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நமக்கு என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் ஆகணுமோ அந்த எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் கண்டிஷன். அதே மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கறதுல நம்மளோட எண்டிங் கண்டிஷனை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா நீங்க I++ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பீங்க. டிக்ரிமெண்ட் ஆகணும்னா இப்போ ஒரு வேரியபிளோட நேம் வந்து ஐன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா I-, அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. யூஸ் பண்ண போறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரேஸ் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ ஒரே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் அரே. Array is a collection of similar data types. இப்படிதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ என்னோட அரேவை வந்து நான் டிஸ்பிளே பண்றதுக்கு let அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ let array அப்படின்னு கொடுத்துட்டு சோ இதுக்குள்ள கண்டெய்னர் ஓபன் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர்ங்கிறது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை டினோட் பண்ணுது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எனக்கு எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அது எல்லாமே நான் ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்க போறேன். சோ எனக்கு எத்தனை வேல்யூஸ் வேணுங்கிறத நான் வந்து டபுள் கோட்டேஷன் மென்ஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். செகண்ட் வேல்யூ வந்து பாய் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தேர்ட் வேல்யூ வந்து சர்க்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஃபோர்த் வேல்யூ வந்து டாலர் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேங்கிற வேரியபிள்ல இந்த 4 வேரியபிள்ஸ் அதாவது 4 வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஒன் பர்டிகுலர் வேரியபிள்ல. இதுதான் அரேயோட அட்வான்டேஜ். இப்ப இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அரேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0, எண்டிங் வேல்யூ நமக்கு தெரியாது.
ஏன்னா நம்ம இதுல எத்தனை வேல்யூஸ் என்டர் பண்ணிருக்கோங்கிறது இப்ப வந்து நம்ம 4ங்கிறதுனால டைரக்டா 4ன்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள நம்ம ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ண போறோம். அந்த வேரியபிள் வந்து ஐ லூப் தான். மோஸ்ட்லி ஃபார் லூப்னாலே எல்லாருமே ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி அப்படியே பழகிருச்சு. நீங்க லெட்டர் என்ன வேணாலும் மாத்திக்கலாம். இப்ப ஐயோட வேல்யூ வந்து நான் 0ன்னு மென்ஷன் பண்றேன். அரேஸ் யூஸ் பண்ணும்போது ஐ வேல்யூ 0 அப்படின்னு கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, அரேயோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0. இப்ப 0th பொசிஷன்ல தான் ஆப்பிள் இருக்கு. 1 to 3rd பொசிஷன்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலர் இருக்கு. சோ அரேயோட லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது நமக்கு இங்க 3 அப்படிங்கிறது தான் வரப்போகுது. சோ லென்த்தை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அரேயோட லாஸ்ட் நம்பர் வரைக்கும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன செய்யலாம், இதுல மொத்தமா வந்து 0 1 2 3ன்னு மொத்தம் 3 நம்பர்ஸ் தான் இருக்குங்கிறதுனால ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ப 0ல இருந்து நம்பர் 3 வர வரைக்கும் மட்டும்தான் இந்த லூப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இப்ப உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வேணுங்கிறதுக்காக, ஏன்னா 0ல இருந்து 1 அப்படின்னு வரணும், 1ல இருந்து 2 அப்படின்னு வரணும். சோ இன்கிரிமெண்ட் ஆகணுங்கிறதுக்காக ஐ பிளஸ் பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து console.log அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து திங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப ஐ வேல்யூவை தான் நம்ம வந்து இதுல கொடுக்க போறோம். ஏன்னா ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது ஆப்பிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லூப் வில் பி இன்கிரிமெண்டட் பை 1. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1th பொசிஷன்ல இருக்கக்கூடிய பாய் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ இந்த இடத்துல நான் ஐ மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸும் வரும். இந்த மாதிரி 3 அப்படிங்கறத குடுக்கறதுக்கு பதிலா, ஏன்னா இதுல சப்போஸ் இதுக்கப்புறமும் நிறைய வந்து வேல்யூஸ் அட்டாச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல இன்கிரிமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல வந்து நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன், ஐ லெஸ் தென் இந்த அரேயோட லென்த் என்னவோ அது வரைக்கும் மட்டும் எனக்கு பண்ணா போதும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். சோ இந்த அரே லென்த்ல இப்ப என்னென்ன இருக்கோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். இதுக்கும் எனக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல டேபிள்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். சோ டேபிள்ஸை வந்து எப்படி வந்து ஃபார் லூப் மூலியமா பிரிண்ட் பண்றது. சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ்லயும் 1 to 10 வரைக்கும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். சோ இட் வில் பி இன்கிரிமெண்டட் பை 1. சோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுறதுனால நான் டேபிள்ஸை வந்து ஃபார் லூப்ல போட்டு ரன் பண்ண போறேன். சோ எந்த டேபிள் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறேன். சோ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி which table you want அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ இதுல வந்து ஒரு நம்பர் சேவ் ஆகும். அந்த நம்பரை வச்சுட்டு நமக்கு வந்து ஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இங்க நான் ஐயோட வேல்யூ 1ன்னு தான் கொடுத்திருக்கேன். ஏன்னா டேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. 0ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்கும். சோ ஆட்டோமேட்டிக்லி நான் 1ல இருந்து மென்ஷன் பண்றேன். 1ல இருந்து இது என்னோட ஸ்டார்டிங் கண்டிஷன். எண்டிங் கண்டிஷன் வந்து 10 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐ பிளஸ் பிளஸ்ங்கிறது இன்கிரிமெண்ட்டுக்காக நான் மென்ஷன் பண்றது. சோ ரிசல்ட் அப்படிங்கிறது சோ மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய வேல்யூஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ரிசல்ட் அப்படிங்கறத யூஸ் பண்றேன். இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன டேபிள் கொடுக்குறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 5 டேபிள் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். சோ 1 ஸ்டார் 5 இந்த ஃபார்மேட்ல வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். இதுல 1 அப்படிங்கிறது ஐ வேல்யூ, ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் இல்லையா? சோ அதனால இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா டபுள் கொட்டேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்பர் அப்படிங்கிறது நம்ம டேபிள் வேல்யூ என்ன கொடுத்தோமோ அதுதான் வரப்போகுது. சோ நம் அப்படிங்கிறது 5. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஸ்டார் ஈக்குவலை மட்டும் நான் கொட்டேஷன் மார்க் உள்ள கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஐ கொடுத்திருக்கேன், இங்க நம் கொடுத்திருக்கேன், இங்க ரிசல்ட் பிரிண்ட் ஆகி வர அந்த ஃபைனல் அவுட்புட் இந்த பக்கம் இருக்கணும்னு கொடுத்திருக்கேன். சோ அகைன் கூட நீங்க ரன் பண்ணுங்க. இப்ப நான் 8th டேபிள் பிரிண்ட் பண்ண போறேன். சோ எனக்கு 8th டேபிள் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஃபார் லூப்பை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் வைல் லூப் இருக்கு, ஃபார் இன் லூப் இருக்கு, ஃபார் ஆஃப் லூப் இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க வந்து ஒரு HTML அண்ட் CSSல பேசிக் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்ல அவைலபிளா வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்து நீங்க கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எபிசோட்ல உங்களை நான் மீட் பண்றேன். ஹாய் ஆல். நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.